கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பான நாட்கள், அதாவது பாசிட்டிவான நாட்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சிறப்பு மிக்க இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்பான தகவல்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா இந்த பதிவில் பார்த்துடலாம். நோட் பண்ணியிருப்பீங்க, சேனலோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். அது எனக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்றதை விட அது எனக்கு செட் ஆகலை. ஸோ செட் ஆகுறத கூட வச்சிருந்த என்ன பிரயோஜனம், அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு குழந்தைங்களோட நேம் வச்சு தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் டு கவின் தனு vlog. இது சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வீடியோக்குள்ள போயிடலாம். காந்தல் பூக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலர்கள் நிறைய பூத்து குலுங்குற இந்த மாதத்தை தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எப்ப பாரு கருகருன்னு மேக கூட்டங்கள் சூழ்ந்தபடியே இருக்கும். கார்காலமா கருதப்படுற இந்த கார்த்திகை மாதத்துல மழைக்கு பஞ்சமே இருக்காது. இந்த கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்துக்கு நெய்யினால் அபிஷேகம் செய்யறது ரொம்பவே விசேஷம். வீட்டுல சிவலிங்கம் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கார்த்திகை மாதத்துல நெய்யினால் ஆன அபிஷேகம் செஞ்சு வில்வம் அப்படி இல்லைன்னா மறிக்கொழுந்து இந்த மாதிரி சிவபெருமானுக்கே உகந்த மலர்களால அர்ச்சனை செய்யறது மூலயமா வீட்டுல இருக்க குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைஞ்ச வழியும். கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சக ராசியில சஞ்சரிப்பாரு. இந்த மாதத்துல மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதனாலதான் கார்த்திகை மாதம் அப்படின்னா திருமண மாதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கார்த்திகை மாதத்துல நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானுக்கு புஷ்பங்களால அர்ச்சனை செய்து பூஜை செய்யறவங்களுக்கு தேவர்கள் கூட அடைய முடியாத அரிதான மோட்ச நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த மாசத்துல விஷ்ணு பகவானுக்கு துளசி இலையால அர்ச்சனை செய்யறாங்க அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒவ்வொரு அசுவமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விளக்கு தானம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடக்கூடிய மகா சக்தி உடையது இந்த விளக்கு தானம். கார்த்திகை மாதத்துல மது, மாமிசம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒழிச்சு விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம். பத்ம புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா கார்த்திகை மாதத்துல மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் அடுத்த ஜென்மத்துல புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்ததா இருக்கு. ஒன்று விசாக நட்சத்திரம், மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம். வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திர தண்ணிக்கு பிறந்தவர். அதனாலதான் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கே உரிதா இருக்கு. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீ பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தைகளாக தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால கார்த்திகையும் முருகனுக்கே உகந்த நட்சத்திரமா இருக்கு. கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கே ஏற்ற ஒரு வழிபாடு. வாழ்க்கையோட மிகச்சிறந்த ஒரு செயல் அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்யறதுதான். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பூமிக்கு மிக மிக அருகில் சந்திரன் வருவாரு. அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கிறார்கள். கார்த்திகை மற்றும் திருவோணம் இந்த 2 நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திர சக்தி தரக்கூடியது. இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல விரதம் மேற்கொள்றது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தீபம் அப்படிங்கிறது விசேஷம். அந்த வகையில நம்மளோட வீட்டில் 2 வேளையுமே, அதாவது காலை மற்றும் மாலை இந்த 2 வேளையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யறது மூலயமா எல்லாவித மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த கார்த்திகை மாத தீபங்கள். பக்கத்துல கோவில்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காலை அப்படி இல்லைன்னா மாலை அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது கோவில்கள்ல விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதை விட வாழ்க்கையில வேற ஏதாவது மங்களம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. வீட்டு பக்கத்துல கோவில்கள் இல்ல, ரொம்ப தூரத்துல தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மன வருத்தமும் வேண்டாம். நம்ம வீடே கோவில் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்லயே வழிபாடு செஞ்சுக்கலாம். எங்களால தினந்தோறும் விளக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்றவங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி இந்த 3 தினங்களாச்சும் கண்டிப்பா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த 3 தினங்கள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அந்த கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கேத்தின பலனை இந்த 3 நாட்கள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நிகரான பலன் இதுக்கும் கிடைக்கும்.
அதனால கார்த்திகை மாதம் முழுக்க எங்களால விளக்கேத்தி வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த 3 நாட்களை தவற விட வேண்டாம். கார்த்திகை மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கார்த்திகை நட்சத்திரமும் எண்டிங்ல ஒரு கார்த்திகை நட்சத்திரமும் வருது அப்படின்னா ரெண்டாவதா வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர நன்னாலதான் கொண்டாடுறது வழக்கமா இருந்துட்டு வருது. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்யறது மூலயமா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம். வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் ரொம்பவே முக்கியம். வீட்டுல விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறது வழக்கம் இல்ல அப்படின்னா கோவில்கள்ல நடக்கக்கூடிய சந்தன அபிஷேகத்திற்கான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம். கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இருக்கு இல்லையா, கார்த்திகை 1, அந்த நாள்ல காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்துல நீராடக்கூடிய துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாள்ல பெற முடியும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு செயல். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் கிரிவலம் வர பாருங்க. இந்த கார்த்திகை மாதத்துல எப்ப நீங்க கிரிவலம் போனாலும் சரி, நீங்க போற சமயத்துல மழை பெய்யுது, அந்த மழையில நீங்க நினைறீங்க அப்படின்னா அந்த தேவர்களோட ஆசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அந்த புண்ணிய ஸ்தலமான திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன் இந்த வரிசையில விஷ்ணு மகாலட்சுமியோட வலம் வந்திருப்பதா புராணங்கள் சொல்லுது. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லுது இல்லையா. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் அப்படிங்கறதால கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியோட நெல்லி மரத்துக்கு அடியில பூஜை செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். நெல்லி மரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல துளசி மாடம் இருந்தா நெல்லி மரத்தோட ஒரு சின்ன கிளையாச்சும் வச்சு பூஜித்து துளசி கல்யாணம் செய்யலாம். இந்த மாதிரி பூஜை வழிபாடெல்லாம் வீட்டுல திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பூஜை வழிபாட்டு முறையை செய்யறது மூலமா விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகையில் வரக்கூடிய ஞாயிறு மிகவும் போற்றப்படக்கூடியது, ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். கார்த்திகை ஞாயிறு அன்னைக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா யமவாதனை யமபயம் நீங்கும் அப்படிங்கிறது புராணம். கார்த்திகை மாத பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடா இருந்துட்டு வருது. இந்த நன்னாள்ல முருகப்பெருமானுடைய சன்னதியில தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்மள தேடி எல்லாவித சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷ நாட்கள் தான். அதுலயும் திங்கட்கிழமை அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமைகள்ல திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல்வாய்மொழி அம்மையையும் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே அழியும் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாத்தையுமே விரட்டக்கூடிய மகா சக்தி படைத்த விரதம் அது. இந்த கார்த்திகை மாதத்துல உங்களால முடியுது அப்படின்னா காவேரிக்கு போயிட்டு நீராடிட்டு வாங்க. அதோட தீபங்களை தானம் செய்யறது, வெங்கல பாத்திரம், தானியம், பழம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தானம் செய்யறது மூலயமா செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துட்டு வருது. கார்த்திகை புராணத்தை கேட்டாலே போதும், நோயா இருக்கட்டும் ஏழ்மையா இருக்கட்டும் இருந்த தடம் தெரியாம போயிடும். கார்த்திகை மாதத்துல நம்ம செய்யக்கூடிய தானத்துக்கு 2 மடங்கு பலன் இருக்கு. கார்த்திகை மாதத்துல அதிகாலையிலேயே நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்யறது மூலமா உயர் பதவி கிடைக்கும். ஒரு கோவில கிளீன் பண்ற பொறுப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியம் நம்ம லைஃப்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அந்த வகையில கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு கோயில கிளீன் பண்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம சொர்க்கத்தை இங்கேயே அனுபவிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த கார்த்திகை மாதத்துல பகவத்கீதை படிக்கிறது மூலமா இருக்கிற எல்லா பலனுமே நம்மள தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம். வாழ்க்கையில மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பகவத்கீதையை ஒரு வாட்டியாச்சும் படிச்சு பாருங்க. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தீப திருநாள் அன்னைக்கு கிழக்கு நோக்கி தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா வீட்டுல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே விலகும். மேற்கு திசையை நோக்கி தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா கடன் தொல்லையிலிருந்து நிச்சயமா விடுபடலாம். இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய துவாதசி நாள்ல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது மூலமா கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்துல விஷ்ணுவோட கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு நேரா அமர்ந்துட்டு பகவத்கீதையில வரக்கூடிய விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் இது எல்லாத்தையும் பாராயணம் செய்யறது மூலமா சகல பாவங்கள் எல்லாமே நீங்கி எல்லாவித புண்ணியங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. கார்த்திகை மாதத்தோட 30 நாட்கள்லயுமே அதிகாலையில
எழுந்து குளிச்சுட்டு சிவ விஷ்ணு பூஜைகள் செய்யறது, தீபதானங்கள் செய்யறது, வீட்டோட எல்லா இடங்கள்லயுமே தீபங்கள் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யறது, இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா மகிழ்ச்சிக்கு அந்த இடத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி இருக்கு இல்லையா, அந்த தினத்துல நாகதோஷ நிவர்த்தி செய்யறது மிகவும் உகந்த நாளா கருதப்படுது. நாகதோஷம் இருக்கிறவங்க அதை நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி நாளை தவறவிட வேண்டாம். கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நெல் பொரியை நிவேதனமாக படைத்தால் சிவனோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய உடலும் சரி உள்ளமும் சரி இயற்கையாகவே அது சீரா இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அதனாலதான் இந்த மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கே தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்றாங்க. கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடுவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி, பிரமோதினி ஏகாதசி, ராமா ஏகாதசி, இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் ரொம்பவே சிறப்பா மேற்கொள்ளுவாங்க. கார்த்திகை மாதத்துல குரு பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா நடத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச கார்த்திகை மாதத்தோட தகவல்கள் எல்லாமே இந்த பதிவுல கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.